டைல் லே பண்ணால் லெக் பெயின் வரும், கிரானைட் லே பண்ணால் நீ பெயின் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு மித்து வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, டைல் வந்து நேச்சுரல் மினரல்ஸ்னால தயாரிக்கப்படுது. அதனால் அதோட ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூலிங்காக இருக்கும் எப்பவுமே. அதனால் நீங்கள் அதில் கால் வச்சிங்க அப்படின்னா ஒரு சில்னஸ் வந்து அந்த காலில் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பெயின் வந்து கொடுக்குன்றாங்க. ஓகே இருக்கட்டும். நீங்கள் சொல்கிற ப்ராப்பர்ட்டி வந்து கிரானைட்டுக்கு இருக்குது, மார்பிளுக்கும் இருக்குது. எல்லா மேன்மேட் ஃப்ளோர்ஸ்க்குமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வெதர் கண்டிஷனை பொறுத்து அது வந்து கூலிங்காகவும் ஹாட்டாகவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதே சம்மர் சீசனில் டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காலாம் இருக்காது. நீங்கள் வந்து கீழே படுத்தா கூட அந்த ஃபீல் வந்து நீங்கள் பார்க்க முடியும். சாதாரண மண் தரையில் வைக்கும்போது ஒரு குஷன் இருக்கும். அந்த குஷன் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க ஃப்ளோரில் இருக்காது, சமமாக இருக்கும், நைஸாக இருக்குன்றனால. அப்போ எதுவுமே போடாமல் மண் தரை வலிச்சிட்டிங்களா, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஃப்ளோர் யூஸ் பண்ணாலும் சரி, ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நிற்கிறீங்க, கிச்சன்லையோ இல்லை வேறு ஏன்னா ஒரு கமர்ஷியல் இடம் நிற்கிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து ரக்ஸ் யூஸ் பண்ணுங்க. மேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மேட்டை போட்டிங்க அப்படின்னா அந்த குஷன் வந்து காலுக்கு கிடைச்சிருது, ஃபுல்லாகவே இந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆயிடுது. அப்படி இல்லையா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்லிப்பர்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம் வீட்டுக்குள்ள. ஸோ ரொம்ப நாள் நிற்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செப்பல்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா ரக்ஸ் யூஸ் பண்ணலாம் வழியே. இதனால நான் வந்து இந்த ஃப்ளோரிங்கை போட மாட்டேன்னு சொல்கிறது ஒரு தேவையில்லாத இருக்குது. நீங்கள் சேரில் உட்காந்துட்டு சும்மா கால் கீழே வச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் எந்த நெக் பெயினும் வராது. நீங்கள் ரொம்ப நாள் நிற்கும் போது மட்டும் தான் அந்த இஷ்யூ வரும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரக்ஸோ இல்லை ஸ்லிப்பர்ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி.